இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, கிறிஸ்துவின் இரத்தத்தால் சாத்தானின் அணுகல் அகற்றப்பட்டது. சேட்டன்ஸ் ஆக்சஸ் ரிமூவ்ட் பை கிரைஸ்ட் பிளட். வசனம் எபிரேயர் 9:23. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இதை ஒரு மொழியாக்கத்தில் நான் படிக்கிறேன். ஆகையால் பரலோக சத்தியங்களின் பூமிக்குரிய அடையாளங்கள் யாவும் இந்த மிருக பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. ஆனால் பரலோக காரியங்களுக்கோ இவைகளை விட மேலான ஒரு பலி தேவைப்பட்டது. அதாவது பரலோகத்தில் உள்ள நிஜமானவைகளுக்கு பூமியில் உள்ளவை ஒரு நிழல் என்று பார்க்கிறோம். அப்போ அவை சுத்திகரிக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு மேலான ஒரு பலி தேவை. அந்த பலி தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அப்போ பூமியில் நடந்த பலிகள்லாம் ஒரு நிழல் மட்டுமே இருந்தது, அதுக்கு முழுமையான ஒரு தீர்வு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பலி பரலோகத்தில் நிஜமாக செயல்பட்டது. ஒரே முறை முழுமையான சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. நாம் நித்தியமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு எங்கே இருக்கிறாப்போ அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே ஏன் இருக்கிறார்னா நமக்காக. பாருங்க, இன்று தேவன் நம்மை பார்க்கும்போது நம்மை நியாய தீர்ப்பதற்காக அவர் பார்ப்பதில்லை. நம்மை நியாய தீர்ப்பதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். தேவன் அவர் பிரகாசிப்பதை பார்த்து அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகின்றன. ஆனால் இரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டில் கூட மோசே ஆசரிப்பு கூடாரத்தையும் நியாயப்பிரமாண புத்தகத்தின் சுருளையும் அவர் கட்டிய பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா இரத்தத்தை தெளிப்பார். அந்த ஆலயத்தின் பொருட்கள் மீது இரத்தத்தை தெளிப்பார். பாருங்க, இன்று நாம் தேவனை ஆராதிக்கும் போது நாம் ஏற்கனவே இரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரத்தத்தின் மூலம் எல்லாம் பூரணமாகிறது. பாருங்க, நம்ம மாம்சத்தின் ஜீவன் எதில் இருக்குன்னா ரத்தத்தில் தான் இருக்குது இல்லையா. இப்போ அங்கே ஒரு மனுஷன் ரத்தம்லாம் போயிடுச்சுன்னா என்னாகும், அவனுக்கு உயிரே இருக்காது. அப்போது ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. பாருங்கள், எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பாருங்க, இரத்தம் பேசுகிறது. இரத்தத்துக்கு ஒரு குரல் இருக்குது இல்லை. காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்று அவனது இரத்தம் சிந்திய போது பாருங்க, தேவன் காயினிடம் சொல்றாரு, உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா. அப்போ ரத்தத்திற்கு ஒரு குரல் உண்டு. அந்த ரத்தம் எப்படி இருக்குன்னா பழி வாங்குன்னு சொல்லி அந்த ரத்தம் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை விட மேன்மையான காரியங்களை பேசுகிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா. அப்போ ஆபேலின் ரத்தம் அவனுடைய சகோதரன் அவனை கொன்ற போது அவன் சரீர பிரகாரமாக அவன் மரித்தாலும் பழி வாங்குதல் என்று அந்த ரத்தம் கூக்குரல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு இரக்கம் மன்னிப்பு ஆசீர்வாதங்கள் என்று கூக்குரல் இடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ரத்தத்துக்கு ஒரு குரல் உண்டு. பாருங்க, பரலோகத்தில் தான் தேவன் வீட்டிருக்கிற இடம் இல்லையா. அந்த இடத்துல அந்த பரலோகத்தில் ஒரு சிறந்த பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக தேவன்கிட்ட கேட்டாராம், இந்த இடத்துல ஏன் பரலோகத்தில் ஒரு சிறந்த பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதற்கு தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம், யோபு 1:6 ஒரு நாள் வேத புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே நின்றான். அப்போ பாருங்க, ஒரு ஆதாம் நாள் உண்டான பாவத்தினால் உண்டான சாபங்கள் எல்லாமே பாருங்க ஒரு கரையாக்கி விட்டது பரலோகத்தில். அந்த கரையை நீக்க தான் ஒரே பலியாக, ஒரு சிறந்த பலியாக இயேசு கிறிஸ்துவின் தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தின் மூலம் பாருங்க அந்த கரையை நீக்கி விட்டார் என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த யோபு 1:6 பார்க்குறோம்ல, தேவ தூதர்களாக நிற்கிற இடத்துல இந்த பிசாசு போய் என்ன பண்ணுறான், பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எல்லாம் போய் என்ன பண்ணுறான், குற்றப்படுத்துகிறான். அப்போது ஒரு மனிதனை எதிர்த்து குற்றம் சொல்லும் ஒரு இடம் அவனுக்கு அங்கே இருந்தது. இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சாத்தானின் அந்த இடத்துல அணுகல் நீக்கப்பட்டது என்று பார்க்கிறோம்.
அதனால தான் நம்ம சொல்றோம் பாருங்க, எந்த பிரச்சனைகளும், போராட்டங்களும், பலவீனங்களும் எதுனாலும் சரி, தேவன் அனுமதிப்பதே இல்லை. ஹல்லேலூயா! பாருங்க பழைய ஏற்பாட்டில சாத்தான் தேவனுடைய சந்நிதியில் நின்று குற்றம் சாட்டுகிறான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அந்த பரலோகத்தில் சுத்தமாகி விட்டது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. ஹல்லேலூயா! பாருங்க அந்த இரத்தத்தின் மூலமாய் இன்றைக்கு தேவனை நாம் நேரடியாக அணுகும் உரிமையை பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் கூடி வந்தாலும், அவர்களால் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது. ஏன்னா ஆசாரியர்களுக்கும், லேவியர்களுக்கும் மத்தியிலும் கூட ஆசாரியர்கள் மட்டுமே உள்ள செல்ல முடியும். அந்த ஆசாரியர்களிலே பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு மட்டும்தான் முடியும். ஆனா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போணும்னா, அது பிரதான ஆசாரியர் மட்டுமே போக முடியும். இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலமே இன்று நம்முடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! பாருங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த ஆலயத்தின் திரையை 2ஆக கிழித்ததினால், நாம் இப்போது தேவனை நேரடியாக அணுகும் உரிமை பெற்றிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம தேவ பிரசன்னத்துல எவ்வளவு அதிகமாக நிலைத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் அதிக ஆரோக்கியத்துடன், அதிக பலத்துடன், அதிக ஜீவனுடன் இருப்போம். ஹல்லேலூயா! ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய இரத்தத்தினால் சாத்தானின் அணுகல் நீக்கப்பட்டது என்று நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவரே இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அதிக நேரம் செலவு பண்ணவும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் துதிக்கவும் உங்கள் வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவும் ஆண்டவரே அதுதான் எங்களுக்கு ஜீவன், அதுதான் எங்களுக்கு ஆரோக்கியம், அதுதான் எங்களுக்கு அப்பா நீடிய ஆயுள் என்று பிரகடனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இன்னும் உம்மை அறிகிற அறிவில எங்களை வளரும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.